அமெரிக்காவுல அதிக அளவுல வசூல் செய்த டாப் 5 தமிழ் படங்கள் எது எதுன்னு தெரியுமா? அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 5வது இடம் பிடிக்கிறது இயக்குனர் மணிரத்னம் டைரக்ஷன்ல ரவி மோகன், கார்த்தி, த்ரிஷா, விக்ரம்னு நட்சத்திர பட்டாளங்கள் இணைஞ்சு நடிச்ச பொன்னியின் செல்வன் 2 படம். இந்த படம் அமெரிக்காவுல 5,00,000க்கும் அதிகமான டிக்கெட்டை விற்பனை செஞ்சு அமெரிக்காவுல மட்டும் 45.1 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு. 4வது இடம் பிடிக்கிறது சங்கர் டைரக்ஷன்ல ரஜினி, அக்ஷய் குமார், எமி ஜாக்சன் நடிப்புல வெளியான 2.0 படம். எந்திரன் படத்தோட மெகா வெற்றியை தொடர்ந்து 2வது பாகமா 2.0 படம் வெளியாச்சு. இந்த படம் அமோக வரவேற்பு பெற்றுச்சு. இந்த படம் அமெரிக்காவுல மட்டும் 5,43,000 டிக்கெட்டுகள் விற்பனை செஞ்சு 47.1 கோடி ரூபாய்க்கு மேல வசூலிச்சு பெரிய அளவுல சாதனை புரிஞ்சிருக்கு. 3வது இடம் பிடிக்கிறது லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிச்சு வெளியான லியோ படம். இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த படம் அமெரிக்காவுல மட்டும் சுமார் 5,20,000 டிக்கெட்டுக்கு மேல விற்பனை செஞ்சு 47.4 கோடி ரூபாய்க்கு மேல வசூலிச்சுச்சு. 2வது இடம் பிடிக்கிறது மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளியான பொன்னியின் செல்வன் படம். இந்த படம் ஒரு பேன் இந்தியா படமா வெளியாகி மெகா வெற்றியை பெற்றுச்சு. இந்த படம் அமெரிக்காவுல மட்டும் 6,00,000க்கு அதிகமான டிக்கெட்டை விற்பனை செஞ்சு 55.8 கோடி ரூபாய்க்கு மேல வசூலிச்சு பெரிய அளவுல சாதனை புரிஞ்சுச்சு. அமெரிக்காவுல அதிக அளவுல வசூலிச்சு இந்த லிஸ்ட்ல முதல் இடம் பிடிக்கிற படம் நெல்சன் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு மெகா ஹிட் ஆன படம் ஜெயிலர். இந்த படம் அமெரிக்காவுல மட்டும் 6,83,000 டிக்கெட்டுக்கு மேல விற்பனை செஞ்சுச்சு. இந்த படம் 60 கோடிக்கு மேலேயும் வசூலிச்சு பெரிய அளவுல ஹிட் கொடுத்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.